ஈஸ்டர் தினமான நேற்றைக்கு இலங்கை தலைநகர் கொழும்புல இருக்கக்கூடிய தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகளில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த கொடூர தாக்குதல்களில் பிரார்த்தனைக்கு வந்த வெளிநாட்டினர் உட்பட 225 பேர் உயிரிழந்தாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தாங்க. இதன் காரணமாக இலங்கை முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இணையதள சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. உச்சக்கட்ட கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த கொடூர செயலுக்கு எந்த ஒரு அமைப்புமே இதுவரை பொறுப்பேற்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் கொழும்பு பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வெடிகுண்டை கைப்பற்றிய போலீசார் அதை வெற்றிகரமாக செயலிழக்கம் செஞ்சிருக்காங்க. இதையடுத்து விமான நிலையத்தை ஒட்டிய பகுதிகளில் வேறு வெடிகுண்டுகள் ஏதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தீவிர தேடுதல் வேட்டை நடந்துட்டு வருது. மேலும் கொழும்பு விமான நிலையத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த குண்டுவெடிப்பில் பலியான 225க்கும் மேற்பட்ட நபர்களில் 4 பேர் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் கிடைச்சிருக்கு. அந்த 4 பேருடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா லக்ஷ்மி, நாராயண் சந்திரசேகர், ரமேஷ், ரஜினா. இவங்க 4 பேரும் தான் இந்த குண்டுவெடிப்பில் பலியாக இருக்கக்கூடிய 4 இந்தியர்கள். 4 இந்தியர்கள் பலியான அந்த செய்தியை மத்திய வெளியுறவுத்துறை மந்திரியாகிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தாவீத் ஜமாத் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சந்தேகிக்கிறாங்க. ஆனால் சிறிய பயங்கரவாத அமைப்பான தாவீத் ஜமாத் இது போன்ற தொடர் குண்டுவெடிப்பு நடத்துறது அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்படின்னு கருதப்படுது. 2014 வருஷம் டாகாவில் நடந்த ஹோலே ஆர்டிசான் பேக்கரி தற்கொலை தாக்குதலும் போல இந்த தாக்குதலும் நடந்திருக்கு. அந்த தாக்குதலில் உள்ளூர் இளைஞர்கள் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு பயிற்சி பெற்றிருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் விடுதலை புலிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இது போன்ற பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது இலங்கையில் நடைபெற்றதில்லை. தமிழக மீனவர்கள் 4 தேவாலயங்கள் குண்டுவெடிப்புக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குண்டுவெடிப்புக்கு யார் முக்கியமான காரணமாக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? தமிழக பயங்கரவாத அமைப்புக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கு தொடர்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் நீங்க தொடர்ந்து பெறணும்னா மறக்காம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. பல்வேறு அப்டேட்ஸ் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.